குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். நீண்ட நாள் கழிச்சு என்ன பண்ணுறீங்க? மத்தியானம் லஞ்சுக்கு குழம்பு குழம்பு வைக்கலான்னு தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச அப்புறம் கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வெங்காயம் போட போகிறேன். அப்புறம் பயணம் எப்படி இருந்தது? பயணம்லாம் சுமூகமாக இருந்தது. நிச்சயதார்த்தம் நல்லா முடிஞ்சிச்சா? நிச்சயதார்த்தம் நல்லா முடிஞ்சிச்சு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு? என்ன நான் மட்டும் எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அவுட்டு தனியாக போனேன். நிச்சயதார்த்தத்தில் நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருப்பேன். அதெல்லாம் நடந்தால் பார்த்துக்கலாம். இப்போ பகோடா குழம்பு எப்படி வைப்பது? என்ன இது சவுண்டு வருது? அந்த பக்கத்து வீடு ரெடி பண்ணுறாங்க. மேலே கட்டுறாங்களா என்னன்னு தெரில. அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேட். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா சவுண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நறுக்கின பூண்டு ஒரு 4 பல் நறுக்கின பூண்டில் கட் பண்ண பூண்டு பொடியாக இதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். சிம்பிளாக பக்கோடா குழம்பு வச்சு விட்டுலான்னு எடுத்துட்டேன். கடைக்கு போகல நீ இல்லாதால நீ இல்லாதால கடைக்கு போகல. 6 நாள் இல்லைன்னா வீடே இல்லை. நீ வாங்கி கொடுத்துட்டு போனல கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் தான் செலவு பண்ணியிருந்தேன். அது காலி ஆகிடுச்சு. வீட்டில் இருந்து கொஞ்சமாக இருந்தது. செடி ஃப்ரெஷ்ஷாக தான் ஆகும். அதில் இருந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன். நல்லா பச்சை கருவேப்பிலை நல்லா வாசனை வரும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணது. நீங்கள் வரலையான்னு கேட்டாங்க. கல்யாணத்துக்கு போகலாம். ஏன் திடீர்னு பக்கோடா குழம்பு? நான் வந்து ஐயப்பன் கோயில் போனேன். அங்கே பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டேன். உங்கள் 2 பேருக்கு தான். சரி பக்கோடா இருந்தது கொஞ்சமாக செஞ்சு சின்ன கிண்ணம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பக்கோடா குழம்பு வச்சு சாதம் வச்சுட்டு தயிர் வச்சுனேன். தயிர் துவச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிடுவீங்க சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பக்கோடா குழம்பு பிளான் பண்ணேன். நீ இல்லையா? சின்ன கிண்ணத்தில் தான் செய்வேன் சமையலே. எக்கச்சக்கமாக சாப்பிட்ற மாதிரி நான் தான் பெரிய கிண்ணம். இல்லைடா நம்ம 3 பேர் செய்கிறது 2 பேருக்கு கொஞ்சமாக செஞ்சதில் குட்டியாக எனக்கு பெருசு வச்சா நிறைய வந்துடும். அதனால் சின்னதாக வச்சுட்டு இன்றைக்கி 2 பேருக்கு சின்னதாக வச்சுருக்கேன். இந்த பக்கோடா தான் போட போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட போகிறேன். இதெல்லாம் தூக்கி போட்டு கண்ணாடி ஜார் வாங்கலாமா? அதான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வாங்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. குழம்புக்கு எவ்வளோ தேவை? குழம்பு சொல்லுமா? நம்மளே கண்டுபிடிச்சிக்கணுமா? இப்போ இவ்வளோ தான் பக்கோடா போட போகிறேன். இது வந்து இதில் குழம்புல முழுகணும். அப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும்? 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். குட்டி வெங்காயம் தான் வாங்கணும். வெங்காயம் குட்டி வாங்கணும். இந்த மாதிரி குட்டி வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் எல்லாம் நிறைய ஷாப்பிங் போனீங்க போல இருக்கு. சாபி இருந்ததில்ல, சாபி கூட போய் ஷாப்பிங் போயிட்டு சண்டே நீ இல்லை, அவங்க மட்டும் வந்து போனாங்க. வெஜ்ஜு தானே, அதனால் போயிட்டு மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து குழம்பு திட்டமாக போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இதை அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். பக்கோடாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு பார்த்தவே இல்லை. நான் சின்னது சரியாக இருக்குன்னு பார்த்தேன். சரியாக இருக்கும். நான் தட்டு எடுத்து அப்படியே குழம்பு மூடிடுறேன். இப்போ தான் இதுதான் கரெக்டான சைஸ். இந்த தட்டு இருக்குது. அந்த தட்டு போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குதாங்க. கொதிக்குது. இப்போ வந்து இந்த பக்கோடா போட்டுக்கலாம். இது
எவ்வளோ ஒரு 100 கிராம் இருக்கும், அவ்வளோதான் போட்டுறேன். குழம்பு வச்சுட்டு பக்கோடா போட்டால் பக்கோடா குழம்பு. ஆமாம். போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு சின்ன அரைமுடி, குட்டி அரைமுடி தேங்காய், அவ்வளோதான். இது கொச்சி பக்கோடா வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. பக்கோடா நல்லா வந்துருச்சு. குழம்பு நல்லா தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, இந்த மாதிரி கொச்சா போதும். பக்கோடா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டா பக்கோடா குழம்பு ஈஸி. 10 மினிட்ஸில் குழம்பு ரெடி, சாதமும் ரெடி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வெரி வெரி சிம்பிள். இது பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லை. சே, இன்றைக்கி லன்ச்சு வெரி வெரி சிம்பிள். பக்கோடா குழம்பு, வெள்ளை சாதம். வெள்ளை சாதம் சொன்னோம். வெள்ளை சாதம், பக்கோடா குழம்பு ரெடி. சொல்கிறேன், நீ எப்படி வேணா சொல்லலாம். இன்றைக்கி வந்து தயிர் தான், ரசம் வைக்கல இன்றைக்கி. அதனால் பக்கோடா குழம்பு, தயிர், சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். வேற யாரையும் கிளம்பி பையன் காய்கறி வாங்கலான்னு ஒரு வாரம் ஆகுது. காய்கறி வாங்கி கொடுக்க கூப்பிட்டு போனீங்க. ஒருத்தன் வந்த உடனே தண்ணி கேன் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், மேலே வாங்க வேண்டியது. ஆமாம், இதுதான் வரதே இல்லை. எத்தனை நாள் உட்காந்துருப்பாங்க? மைண்டியா என்னம்மா நான் வாங்குறேன். இவ்வளோ நேரமா தக்காளி எடுத்து அவ்வளோ நேரம், இப்போ கோஸ் வாங்குறேன். காய்கறி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். இப்போ சந்தோஷமா? சந்தோஷம். இதுதான் இல்லை, எனக்கு மெயின் சமையலுக்கு இதுதான் தேவை. கொத்தமல்லி, கருவேப்பிலை. மொத்தம் வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் வாங்குறது இல்லை. நீ வாங்கி கொடுத்துட்டு போன தெரியுமா? அதே இத்தனை நாள் வச்சுருந்தேன். இத்தனை நாள் போல் அது கொஞ்சம் கொத்தமல்லிலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பம் ஆகிடுச்சாங்க, எடுத்து போட்டேன். கேரட்டு 90 ரூபா கிலோ, பீன்ஸு 120 ரூபா என்ன தெரியல கிலோ. பீன்ஸு அப்புறம் என்னது பேர், தக்காளி 20 ரூபா கிலோ. 5 கிலோ வாங்கினேன், 100 ரூபா. இது வந்து கோஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 39 ரூபா. பச்சை மிளகா சும்மா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கெலாம் காசு போடல. சரி, இத்தனை நாள் ஒழுங்காக வீடியோ வரல, நாளையிலேருந்து கரெக்டாக வருமா? கண்டிப்பாக வரும். வரலன்னா என்ன சாவடிச்சிருவாங்களே? நான் சாவடிக்க மாட்டேன், நீயே போட்டு. மக்கள் சாவடிச்சிருவாங்க. ஏன்னா ஐயோ இத்தனை நாள் நம்ம வீடியோ போடலேன்னு உனக்கே தோணிடும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, இது வரைக்கும் 200 ருபீஸ். ஓகே பாய். 200 ரூபா மல்லிகை வாங்கியாச்சு, தண்ணி வாங்கியாச்சு. ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக இருக்கும். நாளை சந்திப்போம். பாய்.